ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்மளுடைய நிலவு வைக்கிற அப்டேட்டை பத்தி நான் சொல்ல போறேன். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆமா, அது என்னைக்கு, என்ன டேட், எப்போ, எந்த டைம் அப்படிங்கறதுல சொல்ல போறேன். அதோட சேர்ந்து இந்த மருதாணி வைக்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க பாருங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எத்தனை வீட்டில் மாமியார் மருமகளுக்கு இப்படி மருதாணிலாம் வச்சு விட்டுட்டு இருப்பாங்களான்னு நினச்சாலோ யோசிச்சாலோ இது நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஏன்னா எத்தனையோ வீட்டில் இது நடக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை. மாமியார் இல்லாமல் இருக்கலாம், மருமக அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சாந்தமா உட்காராம இருக்கலாம், பொறுமையா. ஆமா, அதனால வந்து இந்த நிகழ்வு வந்து எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். மருதாணி ஆட்டினாலுமே வந்து எனக்கு வச்சு விட்டுதான் இவங்க வச்சுக்கிட்டு படுப்பாங்களே. அப்புறம் காலையில இருந்துச்சு பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கால் புள்ள வச்சுக்குவாங்க. ஆமா, ஆனா மோஸ்ட்லி வந்து புருஷன் தான் பொண்டாடிக்கு மருதாணி வச்சுக்கிட்டு இருப்பான். எல்லா வீட்லயும் நடக்கிறதா. ஆனா நான் வச்சே விடுறது இல்லை. எங்க அம்மா மாமியார் தான் மருமகளுக்கு வச்சு விட்டுட்டு இருக்காங்க எப்பவுமே. இதுல ஒரு இதுல வந்து நீங்க வந்து பாண்டிங் என்ன பாண்டிங்னு கேட்டுட்டு இருக்கீங்களா, மாமியார் மருமகள் பாண்டிங். அதுல இது ஒரு எக்ஸாம்பிள். விஷயத்துல வந்து செட் ஆகும், சில விஷயத்துல ரெண்டு பேத்துக்குமே சண்டை. ஆமா, எலியும் பூனையுமா தான் இருக்கும். அப்பா சாமி, எலியும் பூனை தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு எலியும் பூனையுமா, பாப்பா எலியும் பூனையே சண்டையில தோத்துரும் போல் இருக்கு. எல்லா நேரமும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆமா, ஜோ மணி 10:30 மணி 10:30 ஆச்சு. கொஞ்சம் அதான் நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால எல்லாமே கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். ஆமா, அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து நம்ம வந்து நிலவு வைக்க போகிறோம். ஸோ வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், சிறப்பாக முடியணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வாழ்த்துங்க. இவ்வளோ பெரிய கட்டடம் ஆனதுக்கப்புறம் மிக முக்கியமானது நிலவுக்கால் தான். ஸோ தான் அது வந்து வைக்க போகிறோம். அன்னைக்கு வந்துட்டு தடைபட்டுருச்சு, என்னன்னு தெரியல. பட் வந்து அது ஒரு கொஞ்சம் கஷ்டத்தில் முடிஞ்சாலுமே இப்போ வைக்க போகிறது ஸ்பெஷலாக உங்களோட வாழ்த்துக்களோடு வந்து நாங்கள் வந்து அது வைக்க போகிறோம். நிலவு வந்து நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வர போகிறோம். எப்படி நிலவு வந்து வாங்கிட்டு வந்து எப்படி வைக்கிறோம், நிலவு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏமாமா, இந்த வீடு கட்டையிலெல்லாம் அந்த நிலவு வைக்கிற ஃபங்க்ஷனா அப்படின்னா என்ன அப்படின்னு தான் இருந்தோம். என்னங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நிலவு வைக்கிறதா வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான எல்லாமே சொல்லும்போது ஒவ்வொரு விஷயம் நம்ம வீடியோஸ் போடுறோம், அதெல்லாம் வந்து அப்புறம் ஒவ்வொன்றும் போடுறதுனால நிலவு வைக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா. நம்மளோட மகாலட்சுமியா எதோ சாமி சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். அவங்க வந்து அதில் வந்து வாசம் பண்ணுறாங்க. அவங்க தான் முன்னாடி இருக்காங்க, அவங்கள தாண்டி தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வரோம். அவங்க வந்து சாமி. ஸோ அந்த மகாலட்சுமியை கொண்டு வர நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணியில் முதல் வாரத்தில் வர முகூர்த்த நாள், அதாவது சண்டே, ஆகஸ்ட் 23. ஓகேங்களா, இந்த டேட்டில் தான் வந்து அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வரப்போகுது, வைக்க போகிறோம். ஏன்னா அந்த ஒரு நாளுக்காக தான் வந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. மோஸ்ட்லி இந்த ஒரு முகூர்த்த நாளுக்காக நிறையா பேர் நிறையா ஒரு நல்ல விஷயத்துக்காக, நல்ல காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து எங்களுக்கும் அந்த மாதிரி, ஏன்னா ஆவணியில் வர முகூர்த்தம் நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷன் வச்சுருப்பீங்க, கல்யாணம், வளகாப்பு, காது குத்து இதெல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ வந்து எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து எங்களை வந்து வாழ்த்துங்க. ஆமாம், அதுக்காக இப்போவே ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா சாரி எல்லாம் நான் என்னன்னு உங்ககிட்ட இப்போ வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அந்த அன்னைக்கு கட்டுற அன்னைக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆமாம், அப்புறம் நில வைக்கிற நாள் அன்னைக்கு 2-3 இன்னும் நல்ல விஷயங்கள், அதாவது சுபகாரியங்கள் எல்லாம் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சுபகாரியங்கள் தான். அதையும் நாங்கள் அட்டன் பண்ணலாம், கவர் பண்ணலான் இருக்கோம். அது வந்து அன்னைக்கு டேட்டில் நடக்க போகிறோம். அப்படியே 1 by 1 வந்து காலையில் ஒரு கட்டத்தில் 2 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அன்னைக்கு பொழுது வந்து ஃபங்க்ஷன், சொந்த பந்தங்கள் கூடவே என்ஜாய் பண்ணுறதே தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு விளாகாவே போகலாம். பாருங்க, நைட்டு எப்போ வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணா இப்போ இந்நேரத்துக்கு தான் எடுக்கிறோம். ஏன்னா பிஸி ஆகிட்டோம், பயங்கர பிஸி ஆகிட்டோம். இன்னைக்கு உண்மையாலுமே தான் வெளியே போயிட்டேன் நான் ஃபுல் டே. இன்னைக்கு காலையில் அந்த 5 மணிக்கு வெளியே. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, நாளைக்கு அதை விட ஒரு ஸ்பெஷல் டே. அதிலும் அதே மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு ஃபுல் டே அங்கேயே வந்து இருக்க போகிறோம். அங்கே என்னென்ன இருக்க போகிறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம்னு நினைக்கிறேன். அதில் தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து மிக முக்கியமான ஒன்று. ஆமாம்,
அது வந்து சஸ்பெண்டாவே வச்சிடலாமா இல்ல ரொம்ப சொல்லிடலாமா? இல்ல சஸ்பென்ஸ் டக்குன்னு ஓபன் பண்ணிட்டோம்னா போர் அடிச்சிடும். நாளைக்கு வந்து சஸ்பென்ஸாவே அந்த வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பா அதாங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ தான் வரும். நம்ம நிலவு வச்சு வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ கண்டிப்பா அது என்னன்னு சொல்றோம். ஆமா. ஆனா வந்து நாளைக்கு எதுக்காக என்ன அப்படிங்கறது வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோல கொஞ்சம் கூட நாங்க சொல்லலாம். ஆனா இந்த வீடியோ வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும். நாளைக்கு எடுக்கிற வீடியோ நாளான்னைக்கு ரிலீஸ் ஆயிரும். நில வைக்கிற வீடியோ வந்து நில வைக்கிறதுக்கு அந்த அன்னைக்கு கூட ரிலீஸ் ஆகலாம். ஆமா. நேரமே வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வந்து நாங்க வந்து வைக்க போறோம். இந்த வீட்டுக்கும் வந்து அந்த இப்போ கட்டிட்டு இருக்க வீட்டுக்கு வந்து பாலக்கால் போட்டோம் பாத்தீங்களா, பிரம்ம முகூர்த்தத்துல தான் போட்டோம். அதே மாதிரி நிலவுக்கால் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு இதுவுமே விடியறதுக்கு முன்னாடி, சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியே போட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே அவங்க சொல்றதே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதிகாலையிலேயே வந்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு தம்பி தூங்கிட்டு இருக்கிறான் பரணி. பையனும் பயங்கர டயர்டுங்க, அதான் தூங்கிட்டான். அவன் படிக்க தூங்கிட்டான். நம்மளாம் அங்கெல்லாம் வெளியே இருந்தோங்களா, அத்தை வேற மருதாணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வெளியே இருந்தோம். அப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே வந்துட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் நாயம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் படிக்கவே தூங்கிட்டான். வந்து பார்க்கல இங்கே படுத்துருந்தான். புக்ஸ் எல்லாம் இங்கே கிடந்தது. அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சு அவனை தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்குறோம். தீபக் வந்து இன்னும் வரல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கான். ஆனால் இதில் என்ன தெரியுமா டாஸ்க்கு, இந்த மருதாணி மூஞ்சி மோகர பெட்ஷீட்டில் இழுக்காமல் தூங்குறது தான். கம்பெனி கீழே படுத்து சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கரெக்டாக தூங்கிடுவேன். ஆனால் பெட்ஷீட்டு கொஞ்சம் போற்றி விட்றதுக்கு அப்போ இங்கே பாரு, இது வச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மூக்கரிக்கோ கழுத்தரிக்கோ காது குடையும் ஏங்கத்த. ஆனால் காலையில் நீ வந்து நான் இப்போ கரெக்டாக நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறப்போ நீ எங்கே தெரியுமா படுத்திருந்த? நடுக்கட்டலில் படுத்திருந்தேன். என்னை செவுத்துல போட்டு பள்ளியாடு போட்டு அப்பி படுத்திருந்தேன். சலுப்புல தூங்கிருப்பேன். அப்போ அதே மாதிரி இப்போ இதெல்லாம் போட்டு மூஞ்சியில் இழுக்கி விட்டுருதா நினையா? இதெல்லாம் கரெக்டாக கை இப்படி வச்சுப்பேன். தூக்கத்தில் என்ன பண்ணுறேன்னு என்ன தெரியும்? சலுப்புல தூங்கிருப்பேன். இதை ஆரம்பிச்சிட்டாங்க, பிக்குது அங்கே அரிக்குது இங்கே அரிக்குதுன்னு. இந்த வேலையை நீ பண்ணுவேன்னு தெரியும் சொல்ற நீ. பிக்குதுமாமா எங்க பிக்கிற பேக்கு போட்டு எல்லாத்தையும் பிடிச்சி காயம் பண்ணி விட்டுறலாம். அப்போதான் நாளை மணி வைக்க மாட்டான். இப்போ பாருங்க, போய் பெட்ஷீட்டு போட்டு படுக்கிற வரைக்கும் போத்தி விட்டு போட்டு தண்ணி வேணா தண்ணி வாட்டர் பாட்டில் பிடிச்சி குடிச்சிட்டு இது எல்லாமே எனக்கு பண்ணிட்டு வந்து படுப்பார். ஏன்னா மருதாணி வச்சிருக்கிறேன்ல, அது ஒரே காரணத்தை. மருதாணி கையில வச்சுட்டா ஒரு வேலை செய்யறதுல அப்படியே வந்து புருஷனை வேலை வாங்கிடுறது. நைட்ல தானே செய்யறீங்க, பகல ஏதாவது சோறாக்குறீங்களா? துணிமே ஏன் கம்முனு வந்து 2 நாளைக்கு மருதாணி கையில வச்சுட்டு கழுவாமே வச்சுக்கீங்களே, 2 நாளைக்கு எங்க வேலை நாங்க செஞ்சிருவோம். எனக்கு வெயின்னு சொல்லியிருப்பாங்க. பையன் கேட்டிருக்கிறியா? ஆத்தாட்ட கேட்டிருக்கிறியா வைக்க சொல்லி? ஆனால் அதுக்குள்ள படுத்துருச்சு. வேணான்ட்டானம்மா. என்ன வேணான்ட்டியாம்? சரி, அவனுக்கு மூடு இல்லை போல, வேணான்ட்டான். அதுதான். ஸோ இது வந்து காலையில் எப்படி செவக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? காலையில் எப்படி செவக்கும்? நல்லா செவப்பாக செவக்க போகுது. மூஞ்சி மட்டும் செவப்பாக போச்சு என் மூஞ்சி காலையில். அது காரணம் இவதாங்க. அந்த கோன் எப்படி வாடை அடிக்கும் ஒரு மாதிரி. அது வந்து ஹைபிரிட் மாதிரி. அது வந்து எப்போ நாங்க இருக்க இந்த தெருவுல ஃபுல்லா மருதாணி இல்லாத வீடே கிடையாது. ஆனா நம்ம மரம் இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மரத்தை புடுங்கிட்டோம். ஏன்னா டேங்க் வைக்கிறதுக்காக வந்து புடுங்கிட்டோம். இது வந்து எங்க பெரியமா வீட்டுல இருந்துச்சு. எங்க பெரியமா வீட்டு மரம் சூப்பரா இருக்கும். ஆமா, சின்ன மரமா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். சார் என்ன நோட் பண்ணியா? நீ வந்து அந்த மருதாணி வச்சு அந்த மருதாணி கையோட வந்து நிலவு பிடிக்க போற. அதுல வந்து அழகா வரப்போகுது. கழுவுனதுக்கு அப்புறம் வெறுங்கையா இல்லாம உன் கையை அலங்காரமா இருக்க போகுது. அந்த அலங்கார கையோட நிலவு இருக்க போகுது. நிலவோட அப்டேட் எப்படி பார்த்தீங்களா? சுவாரஸ்யமா இருக்குல்ல. இன்னைக்கு ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து 2 ப்ளவுஸ் இருக்கு. எந்த ப்ளவுஸ் போட போறேன், எந்த சாரி கட்ட போறேன்னு தெரியல. ஆனால் 2 இருக்கு. ஸோ வந்து சாரி வந்து நாங்கள் வந்து நில வைக்கிற கட்டுற அன்னைக்கு பாருங்க. ஆனால் வந்து நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி என்றைக்குமே நாங்கள் போட மாட்டோம். அந்த என்னமோ காம்போவோ சொல்லுவாங்களே. ஸோ ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு நாள் கூட நாங்கள் போட்டதே கிடையாது. ஓகே, பார்க்கலாம். பால் காய்ச்சிக்கு ஒரே மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ நாம் போய் கடையில் போய் தேடினோம்னா ஒரே மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அப்படி யாராவது கஸ்டமைஸ் பண்ணி தரவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. எந்த பால் காய்ச்சிக்கு சாமி? நம்ம வீட்டு பால் காய்ச்சிக்கு. ஓ, அப்படி சொல்ல வர்றீங்களா? நம்ம வீட்டு பால் காய்ச்சி. எனக்கு ஒரு சாரி, தம்பிங்களுக்கு மாமாவுக்கு 3 பேத்துக்கு ஒரே மாதிரி வேட்டி சட்டை, எனக்கு சாரி,
எங்கள் அத்தைக்கு ஒரே சாரி, அதாவது எங்களுக்கு ஒரே மாதிரி. ஆனால் எனக்கு அத்தைக்கு சேலை கிடைச்சாலும் தம்பி மாமாவுக்கு கிடைக்காது சட்டை ஆமாம், அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கனாலும், அந்த மாதிரி யாராவது சேல் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் கொடுங்க. ஸோ வந்து இன்னும் பால் காய்ச்சி தேதி ஃபிக்ஸ் பண்ணல, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். அப்புறம் வளையல் வந்து ரெடி பண்ணணும். ஆமாம், நிறைய வேலை ஆசை இருக்குது, ஆனால் அது நடக்குமான்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு 10 ஆசைப்பட்டா தானே இதில் ஒரு 2 நடக்கும். ஆசைப்பட்டு இருக்கு, நம்மளும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோமா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டோமாலாம் ஆசையெல்லாம் இருக்குது. ஆனால் நடந்தால் தான் நெசம். நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். சரி, மணி 10:45. அத்தை பாருங்க, நான் 11 மணிக்கு வைக்கிறேன்னு சொன்னேன், அது சொல்லாத, டைம் சொல்லாத. என்ன 11 மணிக்கு? நான் 11 மணின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேயே வீடியோவில். 11 மணி? ஓ, டைம் சொல்ல வேணாங்கிறீங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், அத்தை வந்து அவங்களுக்கே அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வச்சுட்டு கழுவிட்டே தூங்குவீங்களா இல்லை காலையில் கழுவிடு? அம்மா கழுவிட்டு தான் தூங்கும். கழுவிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு மத்தியானம் வந்துடுவாங்களா பால்வாடியிலேருந்து. காலுக்கெல்லாம் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி டக்கத்தையும் வைப்பாங்க. அளவாக அரைச்சிட்டாங்க டைம். எப்போவுமே அதிகமாக அரைப்பாங்க. நீ வெயி நான் வெயி யாருக்கு கொடுக்கறது அவங்க அப்படின்லாம் அங்கேயும் இங்கேயும் கிடக்கும். போன டைம் எப்போ அரைச்சது இருந்தது அம்மா கொண்டு கொடுத்துட்டோம், அம்மா வைக்கிறனாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அளவாக அரைச்சிட்டாங்களாம்மா, காலுக்கு வைக்கிறதுக்குலாம் இல்லையாம்மா. அந்த சொத்தைக்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து நெய் பாலிஷ் வச்ச மாதிரி. எப்போ வச்சது ஏங்க, எப்போ வச்சோங்க அத்தை நம்ம மருதாணி? மருதாணி வைக்கிறத பேசிக்கிட்டு இருப்பாங்க தூங்குற வரைக்கும். நான் அங்கேயே எடுத்து போட்டேன் அந்த பக்கம் நின்று, குளிர் வேற இதை வச்சுக்கிட்டு. சரோ, என்ன 2 பேர் நாயா? 2 பேருக்கு எப்படி கை சேவந்திருக்குது காட்டுங்க. அம்மா கை பாருங்க, சரோ கை பாருங்க. யாரு கை ரொம்ப சேவந்திருக்கு நீங்களே சொல்லுங்களேன். அம்மா கை கொசன்னு இருக்கும், எனக்கு வச்சு விட்டுச்சுல. ஆமாம்மா, உங்கள் கை கொஞ்சம் அதிகமாக சேவந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து நைட்டு தூக்கம் இல்லை, அதுக்குள்ளே நைட்டு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு ஏரியாக்குள்ள. நைட்டு தூக்கமே இல்லை. 11 மருதாணி படிக்கையில் 11 மணி. அதுக்கப்புறம் 11 மணிக்கு பார்த்தா 1 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து சரி நாங்கள் வெளியே அப்படியே எந்திரிச்சு போனோம். அந்த ஃபோனை வந்து வச்சுட்டு அப்படியே வெளியே, ஏன்னா வெளியே தான் எல்லோரும் வந்து மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு போகிறப்ப பார்த்தா எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த குழம்பு இருக்கு பாருங்க, தீ பிடிச்சி திட்டுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்படி தீ பிடிச்சதுன்னு தெரில. 12:30லேருந்து எரியுதாம்மா. எங்களுக்கு 1 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. போய் பார்த்தா அவ்வளோ தீ, நிற்க வேலை காற்று வர. இப்போ காற்று இல்லை, நைட்டு செம்ம காற்றுங்க. கொலை தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே தீ தலைன்னு எரியுது, அப்புறம் எரியுது அப்படியே இங்கே நான் பார்க்கல, இந்த மூலையில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படியே எரிஞ்சுக்கிட்டே காற்றுக்கு அப்படியே அந்த கிழக்கோடு அந்த கங்குக்கு வந்துருச்சு. பக்கத்தில் வீடு இருக்குது, அந்த ஈபி லைன் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்தால் நம்ம வீடு சைட்டு வந்துடும். அப்புறம் இந்த வீட்டில் ஒரு ஐயா கூரை வீடு இருக்குது, அந்த ஐயா வீட்டுக்கு கண்ணு தெரியாது, நெருப்பெரியும் தெரியாது. அவர் பாட்டுக்கு உள்ள படுத்துருந்தாரு. நாங்கள் அதனால 3 மணி வரைக்கும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணோம், அவங்களும் வந்து வந்துட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம், எங்கேயாவது விழுந்துருமோன்ட்டு வந்து பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் 3 மணிக்கு தான் வந்து படுத்தேன். மாமா ஃபயர் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக அவுச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவரும் வந்து படுத்தார். என்னன்னே தெரியல, இத்தனை வருஷத்தில் இந்த டைம் தான் இந்த மாதிரியே நடந்திருக்குது. ஆமாம், இது யாரோட தப்பா, இது என்ன தெரியல, எதனாலே தெரியல. ஆனால் வந்துட்டு எப்படியோ ஒரு நல்ல புண்ணியம். அக்கா அவங்களாம் வெளியே இல்லைன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக வந்துட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. வெளியெல்லாம் படுத்துருந்துருக்குறாங்க. அப்போ தான் எதோ புகஞ்சிக்கிட்டே இருந்துருந்துருக்குது. அப்போ தான் வந்து பார்த்துருக்குறாங்க, தீ எரிஞ்சிருக்குது. நான் ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்குன்னு தான் நினச்சிக்கணும். ஆமாம், சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ பாருங்க 7 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். அடுத்த வேலை இருக்குங்களா, அதனால் வந்து நாங்கள் வந்து எந்திரிச்சிட்டோம். தூக்கம் வருது, ஆனால் எந்திரிச்சிட்டோம். தம்பிக்கு ஸ்கூல் இருக்குதுங்கிறாங்க, நீ சமைக்கணும். சமைச்சிட்டு அடுத்தது வந்து நீங்கள் 10 மணிக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அது எங்கே போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒரு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கண்டிப்பாக பாருங்கள். எப்படி செவந்திருக்குன்னு சொல்லுங்கள். தீபக் வந்து காலேஜில் தூங்கிட்டு இருக்கான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து நேற்று காலேஜில் அந்த போஸ்டர் வந்து எடிட் பண்ணி கொடுக்குற அந்த இதில் வந்துட்டு தம்பிக்கு வந்து 2nd ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. அந்த விஷயத்தை அவன் வாயிலே கண்டிப்பாக ஷேர் பண்ணி அது ஒரு வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து பேமெண்ட் நைட் என்கிட்ட காமிச்சா 11 மணிக்கு காசு கொடுத்தாங்கம்மா அப்படின்ட்டு. அதை எடுத்து பத்திரமா அவன் ஃபைலில் வச்சுருக்கான். அவனை எந்திரிச்சிட்டானா நாங்கள் வந்து கண்டிப்பாக என்ன ஏதுன்னு நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் சமைக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களிடம் விடைபெறுது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.
சரி ஓகே, இந்த வேக் இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்போம். எங்களுக்கு எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.